வணக்கம். நான் உங்கள் டாக்டர் சி பாலா. உணவு எடுத்த பிறகு செய்வது என்றால், ஒரு 3 1/2 மணி நேரம் நம்ம கழித்த பிறகு செய்யலாம். லிக்விட் டயட்டா எடுத்தீங்கன்னா, ஒரு 1/2 மணி நேரம் கழித்த பிறகு செய்யலாம். பெண்களை பொறுத்தவரைக்கும் அந்த மாதவிலக்கு ஏற்பட்ட தினங்களில் பயிற்சிகள் செய்வது என்பது தவிர்க்கப்பட வேண்டும். நம்ம வெறும் தரையில செய்ய வேணாம். பெசிட்டோ, மேட்டோ, பாயோ பயன்படுத்துவது நல்லது. அதேபோல யோகாவை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஏசி ரூம்ல வொர்க் அவுட் பண்றது தவிர்க்கப்பட வேண்டும். அதேபோல ரொம்ப வெயில் படக்கூடிய இடங்களில் மேற்கொள்வது தவிர்க்கப்பட வேண்டும். ஃபேனுக்கு கீழ இருந்து செய்வதும் தவிர்க்கப்பட வேண்டும். அதாவது வெட்ட வெளியில செய்வது நல்லது. காத்தோட்டம் இருக்கக்கூடிய இடங்களில் செய்வதும் மிக சிறந்த ஒரு நிலையா நம்ம பார்க்கலாம். அதே போல யோகாசனம் செய்யும் பொழுது நம்மளை சுற்றி இருக்கிற இடம் சற்று தூய்மையாக இருப்பது மிக நல்லது. ஏன்னா அதனால நம்மளுடைய டஸ்ட் அதிகமா இருக்கிற நிலையில நம்ம செய்யும் பொழுது அதற்குண்டான சில இன்ஃபெக்ஷன் நமக்கு வருவதற்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. அதனால நம்மளுடைய சுற்றி இருக்கிற நிலையும் சற்று சுத்தமாக இருப்பது என்பது மிக சிறந்த ஒரு விஷயமா நம்ம அதுல பார்க்கலாம். எந்த ஒரு ஆசனம் செய்யும் பொழுதும் உடலை தளர்விக்கக்கூடிய பயிற்சிகள் நம்ம செஞ்சுட்டு செய்வது என்பது நல்லது. இப்ப நம்ம ஆசனங்களை பார்க்கலாம். எல்லாமே ஒரு 25 எண்ணிக்கை என்பது 2 சுட்டுகள் என்பது செய்யலாம். இப்ப நம்ம ஃபார்வர்ட்ல டவுன் பண்றோம் அப்படின்னா ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கு, ஐபிபி இருக்கு, ஸ்பைன் கார்ட்ல ப்ராப்ளம் இருந்தா ஃபார்வர்ட்ல பெண்ட் பண்ணி பயிற்சிகள் மேற்கொள்ள வேண்டாம். ஃபார்வர்ட்ல டவுன் பண்ணும் பொழுது மூச்சு காத்து வெளியில போகும். பின்ஸ்தானமா போகும்போது மூச்சு காத்தானது இழுக்கப்படுகிறது. அந்த நிலையில சாதாரண ஒரு மூச்சு, அந்த இடத்துல மூச்சு காத்து என்பது நிறுத்த வேண்டாம். இதுல நம்ம ஒரு சில இன்ஸ்டியூட்ல பெயர்கள் சற்று மாறும். அதனால தவறு என்பது கிடையாது. உங்களுக்கு எந்த ஆசனம் செய்தாலும் கரெக்டா அந்த ப்ரொசீஜரா செய்யுங்க. தவறு என்பது கிடையாது. மூச்சு காத்து எவ்வாறு செயல்பட வேண்டும், இது ரொம்ப முக்கியம். அதே போல எந்த ஆசனம் எதற்காக செய்ய வேண்டும் அது தெரிஞ்சிருக்க வேண்டும். எந்த மருத்துவ குணம் எதற்காக இருக்கிறது, எத்தனை சுற்றுகள் செய்ய வேண்டும், இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். இப்ப நம்ம டைரக்டா ஆசனத்துக்கு போகலாம். இந்த நிலைக்கு வந்த பிறகு கைகள் இப்படி கொண்டு வரோம், கால் இப்படி கொண்டு வரும். கொண்டு வந்துட்டு உங்களுடைய உடற்பகுதி சற்று மேல உயர்த்துறோம். இந்த அளவுக்கு போதும். இப்ப இது செய்யறதுனால பாத்தீங்கன்னா இது பேர் சேது பந்தாசனம் பேர். அதாவது ஒரு பிரிட்ஜோட அமைப்புன்னு சொல்லலாம். இதுல இந்த பகுதி விரிவடைகிறது. அப்ப இந்த பகுதி சுருங்குது. கீழே இருக்கிற பின்ஸ்தானம் என்பது சுருங்கப்படுகிறது. அப்ப இந்த பகுதி விரிவடையும் பொழுது உங்களுடைய நுரையீரலுக்கு நல்லது, இருதயத்துக்கு நல்லது, ஆஸ்மாக்கு, வீசிங்க்கு, சைனஸ்க்கு ரொம்ப நல்லது, ஷோல்டருக்கு நல்லது. அதே போல முதுவலிக்கு மிக சிறந்த ஒரு பயிற்சியா பார்க்கலாம். நம்ம ரத்த ஓட்டம் என்பது சீராக்கப்படுகிறது. தைராய்டு கிளாண்டுக்கு நல்லது சொல்லலாம். கண் பார்வைக்கு நல்லது. உங்களுடைய அதாவது நம்மளுடைய தலைப்பகுதிக்கும் நல்லது. கண் பார்வை தெளிவடையக்கூடிய ஒரு விஷயமா பார்க்கலாம். முகப்பொலிவுக்கு ஒரு முக்கியமான ஒரு பயிற்சி. இதுல ஒரு 25 எண்ணிக்கை நம்ம 2 சுற்றுகள் தாராளமா செய்யலாம். அதே போல உங்களுடைய இடுப்பு ஸ்தானத்துக்கும் மிக சிறந்த ஒரு பயிற்சியா பார்க்கலாம். மெதுவா டவுன் பண்றோம். இதுல மூச்சு காத்து வெளியில வரும். இப்ப இது 2வது பயிற்சி பார்க்கிறோம். குழந்தையுடைய ஒரு நிலை. இது பசங்காசனம் சொல்லலாம், இல்ல குழந்தையோட நிலை சொல்லலாம். பார்வர்ட்ல டவுன் பண்ணும்போது நம்ம முன்னாடியே சொல்லிட்டோம். இப்ப இதுல செய்யும் பொழுது இதே போல உங்களுடைய மூளை பகுதிக்கு நல்லது சொல்லலாம், கண் பார்வைக்கு நல்லது, ஒபிசிட்டிக்கு ரொம்ப நல்லது, சக்கரவர்த்திக்கு நல்லது, டெலிவரி ஆன பிறகு ஏற்படக்கூடிய வயிறு உபசத்தை சரி செய்யக்கூடிய ஒரு விஷயம் பார்க்கலாம். அதே போல உங்களுடைய ஜீரண சக்தி அதிகரிக்கக்கூடிய ஒரு விஷயம் கேஸ்ட்ரிக் ட்ரபிளுக்கு ஒரு முக்கியமான ஒரு பயிற்சியா பார்க்கலாம். இதுல ஒரு 25 எண்ணிக்கை, அதே போல 2 சொட்டுகள் என்பது செய்யலாம். இப்ப 3வது நம்ம ஒரு பயிற்சி என்பது பார்க்கலாம். இதே நிலையில இருந்துட்டு கைகளை இப்படி கொண்டு வரோம்.
இப்போ நம்ம பார்த்த பயிற்சி பாத்தீங்கன்னா அர்த்த சிர்சாசன், அதாவது சிர்சாசனத்துடைய ஒரு பாதி நிலை நம்ம இதுல பார்த்தோம்னு பார்க்கலாம். இது கண்ணுக்கு ரொம்ப நல்லது. நம்முடைய தலைப்பகுதிக்கும் ரொம்ப நல்லதுன்னு சொல்லலாம். மூளை பகுதிக்கு மிக சிறந்த ஒரு பயிற்சியா பார்க்கலாம். தைராய்டு கிளாண்டுக்கு ரொம்ப நல்லது. உங்களுடைய இருதயத்துக்கு, நுரையீரலுக்கு, அதே போல நம்மளுடைய நுரையீரல் நன்றாக இயங்கக்கூடிய ஒரு விஷயம் பார்க்கலாம். அதே போல உங்களுடைய இருதயத்துக்கும் வலு அளிக்கக்கூடிய ஒரு மிக சிறந்த ஒரு பயிற்சி. ஸ்பைனல் கார்டுக்கு ரொம்ப நல்லது. ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கு, ஐபிபி இருக்கு, ஸ்பைனல் கார்டில் உங்களுக்கு பிரச்சனை இருந்தால் செய்ய வேண்டாம். கண்ணுக்கும் மிக சிறந்த ஒரு நிலையை நம்ம இதுல பார்க்கலாம். ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் கமெண்ட்ஸில் தெரியப்படுத்தவும். நன்றி, வணக்கம்.